உங்கள எத்தனை பேர் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சோ அப்படி என்ன அந்த படத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல நவரச நாயகன் கார்த்திக்கும் அவரோட பையன் கௌதம் கார்த்திக்கும் நடிச்சிருக்காங்க. அது தவிர ரெஜினா கெசாண்ட்ரா நடிச்சிருக்காங்க. இதை தவிர அந்த படத்துல சொல்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அந்த படத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணுக்கு வர நர்வ்ல ஹீரோக்கு அடிபட்டுரும். அதனால பார்வையில இருந்து ஒரு அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே வந்து பிளர்டா தான் தெரியும். சோ அவரால் சரியா எதையுமே போக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த சிச்சுவேஷனோட தான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப கழிக்கணும், அவங்க அப்பாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கதை நகரும். ஆனா நமக்கு அந்த கதை தேவையில்லை. நம்ம அந்த படத்துல இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு இன்சைட் என்னன்னா, அந்த படத்தை எப்படி ஹீரோக்கு தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அடி மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. ஏதாவது செவுரு இருக்கா, என்ன இருக்கு, நம்மளால முன்னேறி போக முடியுமான்னு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஒரு அடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நினைச்சு அடுத்தடுத்து அவர் முன்னேறி போயிட்டே இருப்பாரு. அதே மாதிரியே தான் வாழ்க்கையிலையும் போகக்கூடிய இலக்கு அப்படின்றத ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, போகிற பாதை அப்படின்றத நீங்க 100 மீட்டருக்கு அப்புறம் இப்படி இருக்குமா, ஒரு 500 மீட்டருக்கு அப்புறம் அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காம, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப் எப்படி இருக்கு, உங்களால அந்த ஸ்டெப்பை கரெக்டா எடுத்து வைக்க முடியுமா, அந்த ஸ்டெப்பை 100% ப்ராப்பரா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுமான்றத பார்த்தாவே போதும். ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான் அடுத்து உங்களை நீங்க வச்சிருக்கிற உங்களோட டார்கெட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போக முடியும். இல்ல ப்ரோ எனக்கு ரொம்ப தூரத்துக்கு கண்ணு தெரியுதுன்னா, ரொம்ப தூரத்துக்கு கண்ணு தெரியறதும் பிரச்சனை தான். உங்களுக்கு முன்னாடி இருக்க அடி ஈஸியானதா இருக்கும். ஆனா 10 அடிக்கு அப்புறம் இருக்கிற இடத்துல ஒரு கல் இருக்குன்னா, அந்த கல்லை என்னால தாண்ட முடியாதுன்னு உங்களால முடிஞ்ச இப்போ வைக்க வேண்டிய அந்த ஒரு ஸ்டெப்பையும் நீங்க வைக்காம விட்டுருவீங்க. சோ அதனால உங்களோட இலக்கு அப்படின்றது முக்கியம். ஆனா அதுக்கான பாதை அப்படின்றத ஏற்கனவே யாராவது போயிட்டு வந்த பாதையா இருந்தாலும் சரி, நீங்க போகக்கூடிய பாதையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தூரத்துல தெரியக்கூடிய ஒரு சின்ன தடையவோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸையோ வந்து மனசுல வச்சுட்டு நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்க வேண்டிய அந்த ஒரு அடியை மட்டும் எடுத்து வைக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது பெரிய தடையாவும், பக்கத்துல போன பிறகு அது உங்களுக்கு ஒரு பொருட்டா கூட இல்லாம இருக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.